வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஆக்டர் கவின் ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க மாஸ்க் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஆக்டர் ஆண்ட்ரியா அவர்கள் தான் வில்லி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவின் ஹீரோவை நடிச்சிருக்க மாஸ்க் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ கவினோட பேரு தான் வேலு. நம்ம ஹீரோ வேலு ஸ்பை ஐ டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்திட்டு இருக்காரு. இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மூலியமா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளையோ பொண்ணோ அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு விசாரிச்சு சொல்றது, ஒரு ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுடைய ஒய்ஃபோ யாராவது ஒருத்தர் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சு சொல்றது, அப்பா பொண்ணு மேல சந்தேகப்படுறது, பொண்ணு பாய் ஃப்ரெண்டு மேல சந்தேகப்படுறது அப்படின்னு இப்படி ஏடாகூடமான விஷயங்களை விசாரிச்சு சொல்ற ஒரு ஏஜென்சியா நம்ம ஹீரோ இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்திட்டு இருக்காரு. இப்படி ஒரு டிடெக்டிவா இருக்கிற நம்ம ஹீரோ வேலுக்கு ஆண்ட்ரியா மூலியமா ஒரு கேஸ் ஒன்று வருது. ஆண்ட்ரியாவுக்கு சம்பந்தப்பட்ட 440 கோடி ரூபாய் பணத்தை ஒரு கும்பல் பக்காவா பிளான் போட்டு திருடிடுறாங்க. அந்த 440 கோடி பணத்தையும் யாரை திருடினாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அந்த பணத்தையும் மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆண்ட்ரியா அவர்கள் நம்ம ஹீரோ டிடெக்டிவ் வேலு கிட்ட சொல்றாங்க. ஒரு வேளை நீ இந்த பணத்தையும் அந்த ஆட்களையும் கண்டுபிடிக்கலன்னா உன் ஃபேமிலியையும் உன் பொண்ணையும் கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, எம்ஆர் ராதா மாஸ்க் போட்டு 440 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்ச அந்த கும்பல் யாரு, எதுக்காக அந்த பணத்தை திருடினாங்க, இந்த 440 கோடி ரூபாய் பணத்துக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோ எம்ஆர் ராதா மாஸ்க் போட்ட அந்த கும்பலையும் 440 கோடி ரூபாய் பணத்தையும் கண்டுபிடிக்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாரு, அதே நேரத்தில் தன்னுடைய பொண்ணையும் தன்னுடைய ஃபேமிலியும் உயிரோட காப்பாற்ற என்ன பண்ணாரு அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. மாஸ்க் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி. படத்துடைய கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துடைய ஸ்கிரீன் பிளேவும் பக்காவா பண்ணியிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பரா போகுது. அதுவும் ஆக்டர் ஆண்ட்ரியாவுடைய வில்லனிசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இருக்கிறதுலே படத்துடைய கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்படி ஒரு கிளைமேக்ஸால் தான் இந்த படம் இன்னமும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆக்டர் கவின் பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஆக்டிங்க கொடுத்திருக்காரு. அதை பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. படம் ரொம்ப சூப்பரா நீட்டா எடுத்திருக்காங்க. டோட்டலா கவின் ஹீரோவா நடிச்சிருக்க மாஸ்க் படம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சூப்பரான மணி ஈஸ்ட் காமெடி ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல படம் தான் இந்த மாஸ்க் படம். படத்துல ஒரு காமன் மேனுக்கு பிரச்சனை வந்தா அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் தன்னுடைய குடும்பத்துக்காக போராடுவான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மெசேஜும் சொல்லியிருக்காங்க. டோட்டலா கவின் ஹீரோவா நடிச்சிருக்க மாஸ்க் படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.